வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். செயலும் விளைவும் என்ற தலைப்பில் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையை இந்த செயல் விளைவு இததான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம மன அமைதி, நிம்மதி, உடல் நலம், மன ஆரோக்கியம் அப்படின்னு தனித்தனியா ஃபீல் பண்ணி இது எல்லாமே ரெண்டே விஷயத்துல அடங்கி செயல்களும் விளைவுகளும். நம்மளுடைய விளைவை பத்தி நாம யோசிக்கிறோம். விளைவு இப்படி எல்லாம் இருக்கணும், நல்லா இருக்கணும், நாளைக்கு என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆழமான சிந்தனையும் அதை பற்றிய திடமான எண்ணங்களும் இருக்கு. ஆனா அதற்கான செயல்கள் நாம கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு அப்படி நாம கொஞ்சம் தவம் பண்ணி தற்சோதனை பண்ணி அதை யோசிக்கிறது இல்லை. ஒரு பொத்தாம்பொதுவான முடிவுகள்லையும் வாழ்க்கை சூழ்நிலைகள்லையும் நாம கடந்து போய்கிட்டே இப்படி இந்த வாழ்க்கையை நாம வாழக்கூடாது. இந்த ஒரு செயலுக்குமே கண்டிப்பா விளைவு இருக்கு. அப்ப நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதனுடைய விளைவை பற்றி நாம யோசிக்கணும், சிந்திக்கணும். இங்க அறிவித்திருக்கோயில் முன்னாடி இங்க இருந்து கீழே இறங்குற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேட்டுக்கு போற வழியில இந்த பக்கம் ரைட் சைட்ல வரிசையா செடியா வச்சிருக்கோமா. அந்த செடிகள்ல கோல்டன் கலர்ல எல்லோ கலர்ல அந்த செடி சில இடங்கள்ல நல்லா டார்க்கா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல பச்சையா இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த வெயில் எந்த செடி மேல நல்லா விழுதோ அது கோல்டன் கலர் நல்லா வருது. இப்ப இந்த மரங்கள்லாம் வெயில மறைக்குது, நிழல் விழுற இடத்துல கோல்டன் கலரு வரமாட்டேங்குது. இதுவும் குறிப்பிட்ட நேரம் வெயிலுக்கு போயிடுச்சு அப்படின்னா எல்லா செடி மேலையும் வெயில் படும். ஆனா குறிப்பிட்ட நேரத்துல வெயில் படும்போது மட்டும்தான் இந்த சயின்ஸ் ஒர்க் ஆகும். காலையில ஒரு 10 மணிக்குள்ளர 11 மணிக்குள்ள படக்கூடிய இந்த வெயில்ல இந்த இலையில இருக்கக்கூடிய அணுக்களை கோல்டன் கலரா மாத்தக்கூடிய நல்லா எல்லோ கலரா மாத்தக்கூடிய விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் படக்கூடிய வெயில்ல அது இல்லை. அதுதான் விஷயம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நாம வெப்பம் அப்படிங்கிற ஒரே ஒரு சயின்ஸை மட்டும் யோசி. ஆனா அதுல நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய தன்மை இருக்கு. இப்ப இந்த காந்தத்துல இவ்வளோ விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய செயல்கள் இதையெல்லாம் விளைவா மாத்தி கொடுக்கறது யாருன்னா இந்த காந்தம் தான். காந்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கைய ஃபாலோ பண்ணுது. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொண்டு சேர்க்குது. அப்ப இந்த காந்தத்துக்கும் நமக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஆனா அந்த காந்தத்தை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும். இப்ப தவம் பண்ணோம், எதை பயன்படுத்தி தவம் பண்ணோம்? காந்தம் தான். காந்த ஆற்றலினுடைய திணிவு நல்ல டென்சிட்டி டார்க்கா இருந்தது அப்படின்னா நமக்கு தவம் நல்லா வந்துடும். இல்ல டென்சிட்டி அடர்த்தி ஜீவகாந்தத்துல குவிக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னா நம்மளுடைய தவமும் அந்த அளவுக்கு தான் இருந்தது. இந்த காந்தத்தோட நாம எந்த அளவுக்கு பழகி அதை புரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் விளைவுகள் எல்லா விதமான செயல்களையும் ஒழுங்குபடுத்தும். எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு. இப்ப எது மாதிரியான செயல்களை நாம செஞ்சுட்டு இருக்கோம், நாம எதோட கனெக்ட் ஆயிருக்கோம், இதையெல்லாம் முடிவு பண்ற விஷயம் எது அப்படின்னு நாம ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு மனதின் 10 படிநிலை இயக்கம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? தேவை, உணர்ச்சி, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம்,
அனுபவம். இந்த 7ம் எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே மாதிரி ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இது மனிதர்களுடைய அறிவு சார்ந்தது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஆராய்ச்சி பண்ணணும். அதனுடைய விளைவை பத்தி தெளிவா வாழக்கூடிய தன்மைகளை நாம நம்மளை உயர்த்திக்கணும். இப்ப இந்த காந்தம் எப்படி இயங்குகிறது, இதற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய மனசுல நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமா இந்த ஆழியார் அருள் பெருஞ்சோதி நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்கள்ல நாகலிங்க மரம் இருக்கு. நாகலிங்க மரம் சூழ்நிலையில என்ன பண்ணோம் அப்படின்னா, கட்டிடம் கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் அதனுடைய மரக்கிளை எல்லாம் பெருசா இருக்குங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த மரத்தினுடைய நாகலிங்க மரம் தான், அதனுடைய கிளைகளை மட்டும்தான் கட் பண்ணோம். கிளைகளை மட்டும் கட் பண்ணப்ப இந்த சயின்ஸ் நாம கொஞ்சம் அந்த வேலைய ஒரு பொருந்தாத காலத்துல செஞ்சிட்டோம். செயல் அப்படிங்கும்போது தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா? எந்த காலத்துல இந்த வேலையை நாம செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சயின்ஸ். அதை யோசிக்காம நாம கட்டட வேலை அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு அதனுடைய கிளையை, இந்த மரம் பாருங்க, அது அதனுடைய தன்மை மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இயற்கையில சில மாறுதல்கள், பூமியில சில மாறுதல்கள். இந்த மரத்துக்கு தேவையான சயின்ஸ்ன்னு ஒண்ணு பிரபஞ்சத்துல இருக்கு இல்லையா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த மரம் வளருது. அதற்கு தேவையான விஷயங்களை தயாரிச்சுக்குது, பூ பூக்குது, அதுல இருந்து விதைகள் வருது. அப்ப இந்த காலம் நாம அது சரியான, அது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய காலமா இருந்திருக்கு போல. நம்ம கிளையெல்லாம் கட் பண்ணோன்னு என்ன ஆச்சு, அதனுடைய தண்டு பகுதியில தான் பூ பூக்கும். ஆனா அது தண்டு இலையெல்லாம் வராது. தண்டு வரும், நுனியில பூ பூக்கும், அங்கங்க இடையில பூ பூக்கும். இதை வெட்டினோன்னு என்ன பண்ணுச்சு, 6 மாசம் இந்த தண்டு ஃபுல்லா வெறும் இலை தான், பூவே இல்லை, வரல. 6 மாசம் ஆச்சு அதனுடைய இந்த தன்மை மாறுறது. 6 மாசம் கழிச்சுதான் அதுல மறுபடியும் தண்டுல இலையெல்லாம் உளுந்து மறுபடியும் பூ பூக்க ஆரம்பிக்கும். இப்ப எவ்வளோ பெரிய சயின்ஸ். இந்த தண்டுல பெருசா இலையெல்லாம் வரவே வராது. ஆனா தண்டு ஃபுல்லா இலையாதான், பூவை காணோம். இப்ப அதுக்குள்ள இருக்கிற இந்த கெமிக்கலை நாம என்ன பண்ணி விட்டுட்டோம், கொலாப்ஸ் பண்ணிட்டோம். மாற்றத்திற்கான ஒரு நேரத்துல நாம போய் கிளையெல்லாம் கட் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய தன்மை மாறிடுச்சு. அதுவும் யோசிக்கணும் இல்லையா, அறிவு அதுக்கும் இருக்குல்ல. என்ன இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு இல்ல, என்கிட்ட நீ அடிக்கடி எதுக்கு வருவ, இந்த பூவை கேட்டுதானே வருவ, ஓ 6 மாசம் உனக்கு பூவே கிடையாது அப்படி மாறி. இதெல்லாம் சயின்ஸ் இருக்கு. இப்ப மருந்துக்கு மூலிகை எல்லாம் பறிக்கிறதுக்காக போவாங்க இல்லையா, அது ஒரு கோட்பாடே இருக்கு. நம்ம வாட்டில போனோம், 4 இலையை பிச்சு போட்டு பூவை பறிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பெரிய சயின்ஸ். மூலிகை பறிச்சுட்டு வர்றதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. முதல்ல அந்த மரத்துக்கிட்ட போவாங்க, எந்த மூலிகையோ அந்த மூலிகைகிட்ட போய், இது மாதிரி ஒரு உயிருக்கு உன்னை பயன்படுத்த நீ தேவைப்படுற, உன்னுடைய சத்துக்களை நீ கொலாப்ஸ் பண்ணிக்காத, முழுசா சத்தோட இருந்து அவங்களுக்கு பயன்படணும். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, நம்ம தீட்சை கொடுக்கும்போது, இந்த உயிர் உய்வதற்காக உதவ துவங்குகிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை தான். இந்த உயிர் உய்வதற்காக உதவ துவங்குகிறேன். அதே மாதிரிதான் நம்ம உதவிதான் பண்றோம். அந்த மூலிகைக்கு பின்னாடி போய் நின்று, இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒன்னதான் கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு அவங்களுடைய நோயை சரி பண்ணணும், அவங்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக உன்கிட்ட நான் உதவிக்காக நிற்கிறேன். ஏன்னா இது ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் சொல்லி பறிக்கும் போது அதனுடைய உயிர்ப்பு தன்மையோட அந்த இலை இருக்கும், இந்த பூவு அதனுடைய தன்மை இருக்கும். இதை அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு பகுதியில மான்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மான்களை டெஸ்ட் பண்றாங்க. அதுக்குள்ளார ஒரு விதமான விஷத்தன்மை, அந்த விஷத்தன்மை அந்த ஏரியாவில் ஏதாவது செடியில இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த மான்கள்
வாழக்கூடிய பகுதின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதை சுத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஏரியாவுக்குள்ளார இந்த விஷம் சார்ந்த செடி எதுவுமே இல்லை. எதுவுமே அந்த ஏரியாக்குள்ள இல்லை. அப்ப எப்படிதான் இந்த விஷம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மான்களை எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க. இந்த பக்கம் செடியெல்லாம் இருக்கு. இந்த செடி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றாங்க. ஃபுல்லா எல்லா செடியையும் ஸ்கேன் பண்றாங்க. இப்ப அந்த மான் கூட்டத்தை அங்க இருந்து திறந்து விட்டோன்னே இந்த மான் எல்லாம் ஓடி வர வர இதுக்குள்ள ஃபீல் ஆகுது, நமக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு. இதனுடைய கெமிக்கல்ல சேஞ்ச் ஆகுது, ரசாயன மாற்றம் உண்டாகுது. அப்ப ரசாயன மாற்றம் உண்டாகும் போது அதுதான் அந்த மான்கள்கிட்ட இருந்த சில விஷம். இந்த செடி என்ன பண்ணுது பாருங்க, தன்னை ஒரு ஆபத்துன்னு ஃபீல் பண்ணும்போது, உணரும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்குது. மான் ஓடு வரும்போது இதனுடைய தன்மை கெமிக்கல் ரியாக்ஷன் மாறுது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கிறோம். ஆனா இந்த விஷயத்த நம்முடைய முன்னோர்கள் இந்த மருந்துகள் எல்லாம் பறிக்க போகும்போது இதெல்லாம் இருக்கு. அப்ப அதுகிட்ட போய் உக்காந்தி அதை வாழ்த்தி அதுகிட்ட இது மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு அது பறிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய தன்மை கெடாம அப்படியே இவ்வளோ பெரிய சயின்ஸ். இப்ப நம்மளுடைய வாழ்க்கைய நாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? சாதாரண செடிதான், ஓரறிவு ஜீவன் தான். அந்த ஜீவனுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒர்க் ஆகும். மனிதர்கள் எப்படி வாழணும், நம்முடைய செயல்களை நாம எப்படி வச்சுக்கணும். இந்த உடம்பை முன்னம் இழுக்கென்று எண்ணி இருந்தேன், உடம்பில் உள்ள உருபொருள் கண்டேன், உத்தமன் கோவில் கொண்டான். இந்த உடம்ப நாம இழுக்குன்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த உடம்ப வச்சு நாம இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறது சிரமம். முதல்ல இந்த உடலை பற்றிய சயின்ஸ் என்னன்னு நமக்கு முழுசா புரியும். சாதாரண செடிக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சயின்ஸ இறைவன் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா நமக்குள்ள அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பான்? 6 அறிவு கொண்ட மனித இனம். அது மட்டும் இல்லாம இந்த உடம்பு தான் இறைநிலையை உணர்வதற்கான அனைத்து அம்சங்களையும் அடிப்படையாக கொண்டிருக்கு. இந்த உடம்ப மட்டும்தான் வச்சு இறைநிலையை உணர முடியும். இந்த பிரபஞ்சத்துல வேற எதாலும் இறைவனை உணர முடியாது. அவ்வளோ பெரிய விஷயம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நமக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள், சங்கடங்கள், சிக்கல்கள்? மனசுல குழப்பம் இருக்கு, வாழ்க்கையில சிக்கல்கள் வருது, உடம்புல நோய்கள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மிடம் நமக்கான செயல் இல்லைன்னு அர்த்தம். நம்ம கிட்ட நமக்கான செயல் இல்லை, வேற எதையோட செயலை கொண்டு வந்து வச்சு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அஞ்சறிவிட்ட இருந்து கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு. நம்முடைய செயல்கள் எல்லாத்திலையும் இருக்கிறது யாரு அப்படின்னா 5 அறிவு இனம் தான். இப்ப நமக்கான செயல் என்ன அப்படிங்கிறத நாம சிந்திச்சு அந்த வழிமுறைகளை வாழ்க்கையாக கொண்டு வாழ வேண்டும். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். எல்லா விஷயங்களும் நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா நாம அந்த அற்புதமான விஷயத்த ஒண்ணு சரியா பயன்படுத்தாம இருக்கும், அல்லது அதை சரியான முறையில பாதுகாக்காம இருக்கும். ஏன்னா நம்ம கிட்டதான் இருக்கு. அதை எப்படி நாம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம உடம்ப வச்சிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது தேவையில்லாத பொருள் எல்லாம் கொண்டு போட்டு அடைச்சி வச்சு மகிழ்ச்சி இந்த உடம்ப நல்ல முறையில அளவோட முறையோட சாப்பிட்டு பராமரிச்சோம் அப்படின்னா இது சிறப்பான தன்மைகளை வெளிப்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம் அப்படின்னா இந்த உடம்பு மலம் தயாரிக்கிற மிஷின். அவ்வளவுதான், மலத்தை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிஷின். இது இப்படி இருந்தது அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை மேலோங்காது. அவசியம்தான். எல்லாமே நமக்கு அளவோட முறையோட இருக்கணும் இல்லையா? அதே சமயம் நல்ல விஷயங்களை
பாதுகாத்துக்கணும், நல்லபடியா அதை பராமரிக்கணும். ஒன்றினால் ஒன்று கெடாமல். இதை பண்றேங்கிறதுக்காக அதை கெடுத்துடக்கூடாது, அதை பண்றேங்கிறதுக்காக இதை கெடுத்துடக்கூடாது. நான் உட்காந்து தவம் பண்ணி இறைவனை உணர்ந்தே தீருவது அப்படின்னு மணிமண்டபத்துல போய் உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தை யார் காப்பாத்துவா? தவறான செயல்கள். தவத்துல உட்காந்து இறைவனை உணரணுங்கிறதுலாம் சரி, ஆனா அளவு முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரி, நாமளும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், பெருசா ஒன்றும் விளைவுகள் வரல மாட்டேங்குது, சரி பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு டோட்டலா கட் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் தவறு. இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும். முன்னாடி இருந்த இந்த ஆன்மீக துறைங்கிறது வேற மாதிரி இருந்தது. ஆனா மகரிஷியினுடைய வருகைக்கு பின்னாடி டோட்டலா இந்த ஆன்மீக துறைங்கிறது அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாவற்றிலும் அளவு முறை, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இந்த முறையோடு தான் கையாள வேண்டும் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை மகரிஷி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்திலையும் பேலன்ஸ் பண்ணி வாழ கத்துக்கங்க. ஒரு சைடா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. சார்புத்தன்மை இல்லாம வாழணும். நம்முடைய வாழ்க்கை ரொம்பவும் முக்கியம், உயிரும் முக்கியம், காந்தமும் முக்கியம். நமக்கு 3 உடல்கள் இருக்கு இல்லையா? கரு உடல் இருக்கு, உயிர் உடல் இருக்கு, காந்த உடல் இருக்கு. அப்ப இந்த 3 உடலினுடைய சயின்ஸையுமே நாம என்ன பண்ணணும், மதிக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது, மதிக்கிறது தான். அளவோட உணவை கொடுத்தோம் அப்படின்னா உடலு இந்த உணவை ஜீரணி, அளவு மீறி உணவை உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உணவு உடலை ஜீரணித்து விடும். அதுதான் நோய். அதுவும் இந்த காலத்துல நல்ல உணவா தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல விஷயங்களை நாம தான் தேடி போக வேண்டியதா இருக்கு. அதனாலும் பாருங்க, கெட்டது அப்படி கிடையாது. நாம நல்லது பக்கம் போகாம கொஞ்சம் பிரேக் அடிச்சா போதும், கெட்டது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய லைஃப்ல என்ட்ரி ஆயிடும். ஆனா நல்லதுங்கிறது அப்படி இல்லை, நாம தான் அதை நோக்கி தேடணும், அது இருக்கிற இடத்துக்கு போகணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா பாருங்க, வேற வழியே இல்லை, நாம அந்த இடத்துக்கு நகர்ந்துதான் தீர வேண்டும். அது நீ ஒன்றாய் அறிந்த இடம், அதுவும் நீயும் ஒன்னாய் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்தை நோக்கி எல்லோரும் நகருங்கள். இந்த இடத்தை நோக்கி நாம தான் போகணும், நல்ல விஷயங்களை நோக்கி நாம தான் போயாகும். அதுக்கு சார்பு தன்மை இருந்தா போக முடியுமான்னா போக முடியாது, சார்பு தன்மை கூடாது. பற்றற்ற நிலையில நம்மளுடைய மனசை வச்சு ரொம்பவும் முக்கியம்தான். எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கு. ஐவகையான கடமைன்னு சொல்றாங்க இல்லையா மகரிஷி? தனக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமை, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை, ஊருக்கு செய்ய வேண்டிய கடமை, உலகுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த எல்லா வகையான கடமையும் எல்லாவற்றுக்கும் எல்லாத்துக்குமே பொதுதான். இந்த கடமையை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை கொஞ்சம் கவனத்தோட இன்னும் நல்ல முறையில செய்யணும், ஒன்றினால் ஒன்று கெடாம செய்யணும். இப்ப நம்மளுடைய சார்பு தன்மையோட இந்த கடமைகளை நாம சரியா செய்ய முடியுமான்னு பார்த்தா செய்ய முடியாது. நடுநிலையோடு இருந்தாதான் இந்த கடமைகளை நாம சரியா செய்ய முடியும். இப்ப உடல் பயிற்சி பண்ற நேரம்னு வச்சுக்கோங்க, இது நமக்கான கடமை. வீட்டுல கொஞ்சம் அவங்களுக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா என்ன பண்ணணும், உடல் பயிற்சிய கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்யற வேலைய கண்டிப்பா அந்த இடத்துல செஞ்சு கொடுத்துரும். இப்போ ஒரு நாள் ஓகே, எல்லா நாளும் அதே மாதிரி அதே நேரத்துக்கு ஆகுது அப்படின்னா நாம என்ன பண்ணிடணும், முன்னாடியே எந்திரிச்சு உடல் பயிற்சிய செஞ்சு முடிச்சிடணும். இந்த டைம் அவங்களுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை மாறி போச்சு அப்படின்னா நாம அது கொஞ்சம் முன்னாடியே உடல் பயிற்சியை கம்ப்ளீட் பண்ணிடணும். பார்த்தாலும் போஸ்ட் பிளான் பண்ணக்கூடாது. உடல் பயிற்சியை, தவத்தை, காயகல்பத்தை என்னைக்கும் தள்ளி போடுதல் கூடாது. இந்த நேரம் ரொம்ப முக்கியம். பாருங்க, காலையில நேரத்துல இருந்து 10 மணி வரைக்கும் வரக்கூடிய வெயில்ல அவ்வளோ விஷயம் இருக்கு. அந்த செடியில் உள்ள செல்கள்ல அந்த கோல்டன் கலரை உருவாக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த நேரத்துல மட்டும்தான் இருக்கு. இப்ப நாம சரி உடற்பயிற்சியை பண்ணுவோம், 10 மணிக்கு பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் முடிச்சு அப்படின்னா அந்த காந்த ஆற்றல்ல என்ன இருக்கும் தான் யோசிக்கணும், சிந்திக்க வேண்டும். நாம கொஞ்சம் அதற்கான அறிவை வளர்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய செயல்கள் அப்படிங்கிறது நாம செஞ்சிடறோம்,
அல்லது சமுதாயத்தோட சேர்ந்து, இல்ல எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஆமா. நம்ம அதுக்காக நம்ம தயாராகணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சிந்திக்கணும். செயல் விளைவை நாம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய செயல்களை நாம செய்யறோம், சமுதாயத்தோட சேர்ந்து செய்யறோம். சமுதாய வினைன்னு ஒண்ணு. நம்மளுடைய வான்காந்தத்துல நம்மளுடைய ஊழ்வினை அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குகிறது. அப்படிங்கும்போது நாம அதுக்கு நம்மளை கொஞ்சம் மனதை நுணுக்கி வைத்து ஆராய்ச்சியோட இருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆராய்ச்சி தான் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு ஆராய்ச்சி வேணும் அப்படின்னா, இப்ப பரிசோதனை பண்றோம், ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு வாழணும். அதே மாதிரி அயரா விழிப்பு நிலையோட இருக்கும். இந்த 3 விஷயத்தை நாம ஃபாலோ பண்ணியே ஆகும். எல்லா காலத்திலும் எல்லாத்தையுமே நம்ம தற்சோதனைக்கு உட்படுத்தணும், விழிப்பு நிலையோட இருக்கணும், பிளான் பண்ணிக்கணும், திட்டமிட்டு செயல்களை செய்யறதுக்கு நாம யோசிக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு விளைவு நடக்கும்போது இதற்கான செயல் என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நாம நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாம் எதை சார்ந்து இருக்கோ இது எல்லாத்துக்குமே இந்த புரிதல் இதனாலதான் இது நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் நாம என்ன பண்ணுவோம். ஒண்ணு நல்ல விஷயமா இருந்தா அதை மேற்கொண்டு செஞ்சு வளர்த்துக்கலாம், அல்லது தேவையில்லாத துன்பங்களை தருது அப்படின்னா அதெல்லாம் குறைக்கணும், அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மனதை நாம முதல்ல நுணுகி வைத்து பழக வேண்டும். மகரிஷிகிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்டான். உயிரை பத்தி ஆகினையில துரியத்துல தவம் பண்ற மாதிரி ஒரு பூவை நினைச்சிட்டு இருக்கலாம், ஒரு மலையை நினைச்சிட்டு இருக்கலாம், அதுவும் தவம் தானே அப்படின்னாங்க. இப்போ மகரிஷி ஒரு பூ அப்படிங்கும் போதும் ஒரு பெரிய மவுண்டன் மலை அப்படிங்கும் போதும் இதெல்லாம் அணுக்களினுடைய கூட்டு. அதுக்கு தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வித்தியாசப்படும். ஆனா உயிர்ங்கிறது தனித்துவம் வாய்ந்தது, பிரபஞ்சத்திலேயே த யூனிக் ப்ராடக்ட் உயிர். அப்போ உயிர் மேல நாம கவனம் வச்சு மனசை வச்சு செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் தவம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வரும். இது ஒரு பூவை நினைச்சிட்டு இருந்தா இந்த பூவினுடைய தன்மை தான் நமக்கு வரும். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதுக்குள்ளார அணுக்கள் இயக்கம், அதுக்குள்ள ஸ்மெல்லு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா உயிர் மேல மனசை வச்சாதான் உயிர் தான் என்ன பண்ணியிருக்கு, எல்லாமுமாக மலர்ந்திருக்கு. உயிர் இல்லாத இடமும் பொருளும் இல்லை. அங்கிங்கினாதபடி எங்கும் நீக்கவன் நிறைந்திருக்கிறது உயிர். பிரபஞ்சம் முழுவதும் உயிர். இப்ப நம்முடைய மனசை உயிர் மேல வச்சு கவனிச்சு மன அலை சுழலை குறைக்க வேண்டும். குறைக்கணும். அதை குறைச்சாதான் இது ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னு நம்மளால யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். புரிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம மாற்றி புரிஞ்சுக்க கூடாது. இதுதான் இது அப்படிங்கிறத உள்ளதை உள்ளவாறு உணர்தல் அப்படிங்கிற வார்த்தை மகிழ்ச்சி அதுக்காக தான் கொடுக்குறாங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரியே புரிஞ்சுக்கங்க, இருக்கிறத வேற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் சிரமம், உங்களுக்கும் சிரமம். பிரச்சனை எங்க உருவாகுதுன்னு பாக்குறீங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரியே புரிஞ்சு, அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச, ஆனா நமக்கு பிராக்டிக்கலா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன அறிவு இருக்கோ என்ன நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? எதுவா வேணாலும் இருக்கும். நம்மளுடைய அனுபவத்தை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாது. இப்ப நம்மளுடைய அனுபவத்தை நாம என்ன பண்ணணும், விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதை விரிச்சுக்கிட்டே போகும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து முடிக்க கூடாது. அனுபவம் வேணும். அனுபவம் தான் நம்மை ஆட்சி செய்கிறது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய அனுபவத்தை வச்சுதான் அதெல்லாம் பார்க்கிறோம். ஒப்பிடுறோம் இல்லையா,
ஒருத்தங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இது மாதிரி அப்படின்னு எதை வச்சு ஒப்பிடுறோம்? நம்மளுடைய அனுபவ அறிவை வச்சுதான். நம்மளுடைய அனுபவத்தை தாண்டி ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. நம்மளுடைய அனுபவத்தை தாண்டி நம்மளால எதையுமே புரிஞ்சுக்கவும் சிந்திக்கவும் முடியாது. ஆனால் அனுபவத்தை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும், வளர்த்துக்கலாம். அதுக்குதான் இந்த தவம்ங்கிற விஷயத்த மகிழ்ச்சி. உயிர்கிட்ட எல்லா அனுபவமும் இருக்கு. உயிர்கிட்ட இல்லாத அனுபவம் ஏதாவது இருக்கா? எல்லா அனுபவமும் உயிர்கிட்ட இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்துல காந்த ஆற்றல், இந்த காந்தத்திலையும் எல்லா அனுபவங்களும் இருக்கின்றன. முன்னாடி வாழ்ந்த ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், அவங்களுடைய அனுபவம் எல்லாத்தையும் வான்காந்தம் என்ன பண்ணியிருக்கு? வாங்கி வச்சிருக்கு. அந்த வான்காந்தத்தை ஓபன் பண்ணி யார் வேணாலும் அங்க போய் அதை படித்து புரிந்து கொள்ள, அனுபவமாக்கி கொள்ள முடியும். ஆனா அதை ஓபன் பண்ண தெரியணும்ல. எப்படி ஓபன் பண்ணுவோம்? வான்காந்தத்துல மகரிஷி சொல்லி எழுதி வச்ச விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய எண்ணி வச்ச விஷயங்கள் வான்காந்தத்துல இருக்கு. அதெல்லாம் போய் நாம படிக்கணும் அப்படின்னா இந்த உடம்ப வச்சுட்டு தான் அதுக்கு நாம தயாராகணும். இந்த மனதை வைத்து கொண்டுதான் அதற்கு நாம் தயாராக வேண்டும். இப்ப பேசிக்ல நம்மளுடைய உடம்ப நாம நல்லபடியா ஆரோக்கியமா வச்சு, நம்மளுடைய செயல்கள் மாறிச்சு, எண்ணங்கள் மாறிச்சு அப்படின்னா அது நம்முடைய பிசிக்கல் பாடிய பாதிக்கும். நல்ல பாதிப்புகளும் இருக்கும், தேவையில்லாத பாதிப்புகளும் இருக்கும். தேவையில்லாம நாம கவலைப்படுறோம், திணப்படுறோம்னு வச்சுக்காங்க. இது நம்முடைய பிசிக்கல் பாடிய பாதிக்கும். அணுச்சிதைவு ஏற்படும், காந்த சிதைவு ஏற்படும். இங்க ஒண்ணு திரட்டுறதே பெரிய வேலையா இருக்கு. ஆனா பாருங்க, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணிடுவோம்? அடிச்சு விட்டு துவம்சம் பண்ணிடுவோம். உணர்ச்சி வசப்பட்டு அப்படி லைட்டா டெம்பர் ஏறிச்சுன்னா போச்சு, சுத்தமா உடம்புல இருக்க காந்தம் வெளியே போயிடும். சேர்க்கறது தான் பெரிய கஷ்டம். பிரிக்கிறது ஒரு சன நேரத்துல எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருலாம். அதுதான் உணர்ச்சி வசப்படாம வாழணும். இப்ப நாம எதோட பழகுனா இந்த பண்பு நமக்கு வரும்? அந்த விஷயம்தான். நாம எதோடு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது இந்த உயிர் சார்ந்த தன்மைகள், இதுதான் இதை டெவலப் பண்ணும் நம்முடைய வாழ்க்கையில. இந்த தவத்துக்கு உடல் பயிற்சியை கூட மகரிஷி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உடல் தவம். உடல் பயிற்சிக்கு மகரிஷி கொடுக்குற இன்னொரு பேரு உடல் தவம். ஏன் இந்த பேரை கொண்டு மகரிஷி உடல் பயிற்சிக்கு வச்சாங்க அப்படின்னா அந்த மனோபாவம், இந்த மனசுல இந்த தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலோட உடல் பயிற்சி செய்யும். நிதானமா அமைதியா உடல் முழுவதும் உணர்வாக்கிட்டு உடல் பயிற்சி செய்யும். அப்படி இந்த உணர்வோட தவ உணர்வோட உடல் பயிற்சி செய்யும் போது தவம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும். தான் இந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் கொடுப்ப உடம்ப கவனிச்சு தவ உணர்வோட உடல் பயிற்சி பண்ணி நம்மளுடைய தவத்தை நாம அடுத்த கட்டம். வெறும் தவம் பண்ணி மட்டுமே நம்ம ஆழ்ந்தெல்லாம் போக முடியாது. உடம்பால மனசால என்னென்னவெல்லாம் செய்யறோமோ அது எல்லாவற்றின் வழியாகவும் என்ன பண்ணணும்? உள்முகமாக நம்மளை நாம மாத்திக்கணும். அந்த சிறப்பான ஒரு முறைக்கு தான் இந்த மனவளக்கலை பயிற்சி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் நகர்த்தும். நாமளும் என்ன பண்ணணும்? நகர்ந்துக்கணும். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? சூப்பர் க்ளூ போட்டு உக்காந்துட்டு இருக்கோம். நீ என்ன வேணா பண்ணு, நான்லாம் மாற மாட்டேன், இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட இருக்கும்போது அவன் கொடுக்குற ஒரு நல்ல அற்புதமான வாழ்வியல் முறை அதை நாம ஸ்கிப் பண்ணிடுவோம். அதெல்லாம் கவனத்தோட இருக்கணும். அதுக்குதான் விழிப்பு நிலை வேண்டும். விழிப்பு நிலை வேண்டும். விழிப்பு நிலை இருந்தா மட்டும்தான் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம், ரீசனை நம்ம கண்டுபிடிக்கணும். விழிப்பு நிலை இல்லை அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நமக்கு புரியாது. அம்மாவும் பையனும் கிராமத்துல இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்றாரு? வேலைக்கு போகணும்ட்டு கிளம்புறாரு. அவர் பட்டணத்துக்கு போய் வேலைக்கு போகலாம் அப்படின்னு. இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்காங்க. இப்ப இருக்கிற காலம் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சு. இப்ப அம்மா பையனை பிரியக்கூடாதுங்கிற மன உணர்வு. ஆனா இவர் வெளியே போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப
ஆஹ் இந்த அம்மா என்ன சொல்றாங்க, போகும்போது பகல்ல புளிய மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்க, ராத்திரியில வேப்ப மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. சரி, அம்மா தான் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் என்ன பண்றாரு, பகல் நேரம் ஃபுல்லா புளிய மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துட்டு போறாரு, ராத்திரியில ஃபுல்லா வேப்ப மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற வாகன வசதி இருந்ததுன்னா ஒரே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அன்னைக்கு இல்ல, நடந்துதான் நடைப்பயணம் போகணும், இல்லாது வண்டி கட்டிட்டு போகும். அப்படி இருந்த சூழ்நிலையில என்ன ஆச்சு, இவர் போக போக ஒரு 2 நாள் பயணம் போயிருக்காரு. கடைசியில பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் என்ன பண்ணிட்டாரு, இப்படி உடம்பு சரியில்லாம போய் எங்க போய் வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். என்ன நடந்தது அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு பையனை பிரியக்கூடாதுங்கிற மன உணர்வு. புளிய மரங்கிறது முழுக்க முழுக்க ஹீட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும். ஹீட்டு அதிகமாக கொடுக்கக்கூடியது புளி. புளியை கூட நம்ம என்ன பண்றோம், அதிகமா சேர்க்கக்கூடாதுங்கிறோம் இல்லையா, ஹீட்டு. அப்ப பகல் நேரம் ஏற்கனவே வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும், அதுல போய் இவர் புளிய மரத்துக்கு கீழே உட்காந்தா அப்படின்னா இன்னும் அது ஹீட்டை கிளப்பி சூட்டை கிளப்பி. ராத்திரியில ஏன் வேப்ப மரத்துக்கு கீழே படுக்க சொன்னாங்க அப்படின்னா, வேப்ப மரங்கிறது குளிர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையது. வேப்ப மரம் குளிர்ச்சி அதிகரிக்கும், அதுவும் ராத்திரி நேரம் குளிர்ச்சி, ஏற்கனவே கூலிங் ஜாஸ்தியா இருக்கும், இதுல வேப்ப மரத்துக்கு கீழே படுத்தோம்னா இன்னும் குளிர் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப ஹீட்டும் குளிரும் அதிகப்படியா உடம்புல வெளிப்பட என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சரியில்லாம அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப இந்த சயின்ஸ் நமக்கு புரிஞ்சாதான் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே இப்போ உள்ள காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்கு, வேப்ப மரம் நல்லது அப்படிங்கிறோம். ஆனா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் வேப்ப மரத்துக்கு பக்கத்துல உள்ள வீடுகள் அதை சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சளி அதிகமாகுது, சளி ஜாஸ்தி ஆகுது. இப்ப இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்மளுடைய உடலினுடைய தன்மையே என்ன ஆயிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. தேவையில்லாத ஒரு கிருமியை பரப்பி விட்டு இப்ப நம்மளை சுத்தி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த வேப்ப மரம் நல்லதுதான், ஆனா ராத்திரி இப்போ உள்ள சூழ்நிலையில குளிர்ச்சி அதிகரிக்குது, அதனால மூச்சு நுரையீரல் சார்ந்த நோய்கள் அதிகரிக்கின்றன. இப்ப நாம இது புரியாம என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட ஓடுறோம், இன்னைக்கு நோய் தீரும். இதுதான் இப்ப விழிப்பு நிலையோடு இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்த விஷயத்தை தான் நான் பேசிட்டு, என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். ஏன் ஒரு வீடு மாத்தணும்னு பார்த்தா அந்த வீட்டை சுத்தி வேப்ப மரமா வச்சிருக்காங்க, வேப்ப மரத்துக்கு நடுவுல தான் வீடே இருக்கு. ஃபர்ஸ்ட் போறப்ப நமக்கு தெரியல, அதுக்கப்புறமா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சளி தொந்தரவு ஜாஸ்தி ஆகுது. ஏண்டா இப்படி ஆகுதுன்னு பார்த்தா குளிர்ச்சி, வேப்ப மரத்துல இருந்து ராத்திரி குளிர்ச்சி அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்கா சளி பிடிக்கிற தொந்தரவுகள் ஜாஸ்தி. இந்த விஷயம் தெரிஞ்சனால நாம இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ஒண்ணு, அந்த மரத்தை வெட்டலாம். ஆனா அது நம்ம வீடு கிடையாது, நம்ம இடம் கிடையாது. என்ன பண்ணிடலாம், இப்ப வீட்டை காலி பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதுதான் தீர்வுகள் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு இந்த விஷயம் புரியணும் அப்படின்னா பாருங்க, மகரிஷி கிட்ட வந்தனால இந்த விஷயம் புரிஞ்சிச்சு. இப்ப மகரிஷி கிட்ட வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் என்ன ஆகுறது, இவ்வளோ சிரமங்கள். இப்ப இது எல்லாம் சமுதாயத்துல இருக்கு, நடக்குது அப்படிங்கும்போது நாம விழிப்பு நிலையோட இருந்து வாழ்ந்து பழகணும். எல்லா செயல்களுக்கு பின்னாடி ஒரு விளைவு இருக்கு. இப்ப எந்த விளைவு எங்க இருந்து வந்துச்சுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும், யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிற பட்சத்துலதான் நம்முடைய வாழ்க்கையை நாம நிம்மதியா வாழ முடியும். இப்ப சமுதாயத்துல சில விஷயங்கள் மாறும்போது அது நம்முடைய உடலையும் மனதையும் பாதிக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாற்று வழிமுறை என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நாம என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் டிராவல் ஆக முடியும். இதுக்குதான் மகரிஷி தற்சோதனை பண்ணுங்க. நாம எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தற்சோதனை பண்றோம், எதையுமே விடுறது இல்லை. ஏன் இது நடக்குது, எதனால நடக்குது, இன்னைக்கு ஏன் தவ நல்லா வந்துச்சு, ஏன் இன்னைக்கு தவ நல்லா வரல, ஏன் இன்னைக்கு இது எனக்கு செரிமானம் ஆச்சு, ஏன் செரிமானம் ஆகலை, ஏன் வயிற்று வலிக்குது, ஏன் காலை வலிக்குது, ஏன் தலை வலிக்குதுன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டேட்டா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
நமக்குள்ளாக ஒரு விஷயத்தை நாம ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அது நிக்காது. நமக்குள்ள உள்ள சயின்ஸ் நம்ம ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட வாழ்ந்துட்டு ஆனா அதனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல. இப்ப பாருங்க, நம்மளுடைய உடல் செல்களுக்கு ஒரு சயின்ஸ். நம்மளுடைய உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது மறுபடியும் அதை நமக்கு தூண்டி விடும். காலையில நாம நேரத்துல எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வரைக்கும் சிரமம். ஆனா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு ஒண்ணு உருவாகுது இல்லையா, தானாவே எழுந்திருச்சு. ஆனா அது தயாராகிற வரைக்கும் சிரமம் தான். இப்ப இது மாதிரி இப்ப இந்த காலையில் நேரத்துல எந்திரிக்கிறது ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தின் வழியா டெவலப் ஆகிறதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம கரெக்டா அலாரமே அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எந்திரிச்சு ஒண்ணு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முழிப்பு அல்லது கரெக்டா 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த முழிப்பு வந்துடும். இப்ப இவ்வளோ பெரிய சயின்ஸ் நமக்குள்ளத இருக்கு. இதை நாம நல்ல முறையில பயன்படுத்தணும். தற்சோதனை பண்ணி பண்ணி பழகணும்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் தற்சோதனை பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகும்போதோ அல்லது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதே இந்த இன்ட்யூஷன், இந்த உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்கும். இது நமக்கு செட் ஆகும், இதை செய்யலாம், இல்ல நீ போகாத பேசாம இருந்துரு அப்படின்னு நமக்குள்ள இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சொல்லும். அதுக்காக தான் எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணுங்க, விழிப்பு நிலையோட இருங்க, பிளான் பண்ணிக்கங்க. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் பிளான் பண்ணிக்க. பிளான் இல்லாம நம்ம எதையும் செய்யக்கூடாது. நமக்கே நிறைய விஷயங்கள் புரியும். இப்ப நாம கண்ணாடி பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தீப பயிற்சி எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல அந்த வார்த்தைகளை கொடுக்குறோம் இல்லையா. விளக்கு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், கண்ணாடியை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், அருள் பார்வையா பார்க்கணும் இல்லையா. அதை விட்டுட்டு அதை போய் முறைச்சு குறு குறு குருன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மனதுக்குரிய தன்மை என்னவோ அந்த காந்தம் தான் நமக்குள்ள டெவலப் ஆகும். இப்ப விளக்க அல்லது கண்ணாடிய அன்பா பார்க்கணும், கனிவா பார்க்கணும், அருள் பார்வையா பார்க்கணுங்கிற இந்த பழக்கத்தை எதுக்காக மகிழ்ச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, யாரை பார்த்தாலும் கண்ணை திறந்து இப்படி பாருங்க, யாரை பார்த்தாலும் அன்பா பாருங்க, கனிவா பாருங்க, அருள் பார்வையா பாருங்க. இதுக்காக தான் அங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏதோ ஜீவகாந்தம் பெருக்கிறதுக்காக அங்க மட்டும் அதை கூடாது. இவ்வளோ பெரிய சயின்ஸ் அதுல இருக்கு. யாரை பார்த்தாலும் சரி அன்பா பாருங்க, கனிவா பாருங்க, அருள் தன்மையோட பாருங்க. இதை விட்டு மாத்தி நாம எப்படி பார்த்தாலும் அங்க இருக்கிற காந்தம் நமக்கு வருமா வராதா, எதை வேணாலும் நீங்க பாருங்க. காந்தத்துக்கு 5 வகையான இயக்கங்கள் இருக்கு இல்லையா. மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல், பிரதிபலித்தல். அப்ப நாம எதை பார்த்தாலும் ஒரு அன்பா, கருணையா, கனிவா பார்க்கும்போது அந்த தன்மை சார்ந்த காந்தம் நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை விட்டுட்டு இதெல்லாம் பாரு எப்படி தெரியும் அப்படிங்கிற இந்த மனோபாவத்தோட, வெறுப்புணர்வோட, பொருந்தா தன்மைகளோட மற்றவங்களை எல்லாம் நாம பார்க்கிறோம், பேசுறோம், பழகுறோம் அப்படின்னா அது மாதிரியான காந்தம் தான் நம்ம கிட்ட மோதும். சொல்லாம மகரிஷி எவ்வளோ விஷயங்களை வச்சிருக்காங்க. இதெல்லாம் சிந்திச்சாதானே புரியும், தற்சோதனை பண்ணாதானே புரியும். நம்ம பயிற்சி பண்றதுலயே நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. கண்ணாடி பயிற்சி முழுக்க முழுக்க ஒயிட் ட்ரெஸ்ஸா இருக்கிறது நல்லது இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. அப்ப அது சார்ந்த குணம் தான் நமக்குள்ள டெவலப் ஆகும். ஒயிட் எதுக்காக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப பிளாக் எடுத்துக்கோங்க, கருப்பு, இன்னொரு பக்கம் ஒயிட். எந்த ஒரு கலரானாலும் சரி நீங்க டார்க் ஆக்கிட்டே போனீங்கன்னா அது பிளாக் ஆயிடும். எந்த ஒரு கலரானாலும் சரி அதை நீங்க லைட் ஆக்கிட்டே வந்தா ஒயிட் ஆயிடும். அப்ப ஒயிட்ல எல்லா கலரும் இருக்கு ஆனா லைட்டா இருக்கு, பிளாக்ல எல்லா கலரும் இருக்கு ஆனா டார்க்கா இருக்கு. அதனாலதான் நாம என்ன பண்ணோம், எதுவானாலும் லைட்டா அதோட கனெக்ட் ஆயிக்குங்கிறதுக்காக தான் ஒயிட் கலரை நாம செலக்ட் பண்ணோம். வெள்ளை கலரை எதா இருந்தாலும் சரி, ஒரு வேஷ்டி ஆனாலும் அதை போத்திட்டு உக்காந்து கண்ணாடியில நம்மளுடைய உருவத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது. இப்ப நமக்கும் இந்த காந்த கண்ணாடிக்கும் இடையில காந்தம் ஓட ஆரம்பிக்கும்.
ஒரு டைம் 2 டைம் 3 டைம் பண்ணும்போது காந்தம் ஓட ஆரம்பிக்கும். இப்போ நீங்க யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னா நடுவில் ஒரு வாட்டர் பாட்டிலை வைங்க. பிளாஸ்டிக் விட்டுட்டு கொஞ்சம் சில்வர் வாட்டர் பாட்டிலை கூட வச்சு நீங்க பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடையில ஓடுற காந்தம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரிசீவ் பண்ணி தண்ணிக்கு இயல்பாகவே அந்த தன்மை இருக்கிறது. எங்க தண்ணி இருந்தாலும் சரி தண்ணி அதை ரிசீவ் பண்ணி வச்சு ஈர்ப்பு விசை தண்ணிக்கு அதிகம். அப்ப இந்த காந்தம் ஓடினதெல்லாம் அது வாங்கி வச்சிருக்கு இல்லையா, இதை யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நோய்களை குணப்படும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா புரியும். யோசிக்காத போது நமக்கு இருக்கு ஆனா பயன்படுத்த முடியாம போகுது. அதே மாதிரி மன்றங்கள்ல தண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் போய் ஒண்ணு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து பயிற்சியில ஈடுபடுங்க, அல்லது கடைசியா வரும்போதாவது தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா அங்க நடந்த ஒட்டுமொத்த தவத்தையும் அது வாங்கி வச்சு, சாதாரண தண்ணி கிடையாது, இவ்வளோ ஆட்களையும் அது வாங்கி வச்சு. அதே மாதிரி மணிமண்டபத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்கேயும் நாம தண்ணி வச்சு போனோன்னு குடிங்க, அல்லது வரும்போது குடிங்க. ஆனா இதான் சொல்லிட்டாரு ஐயான்னு சொல்லிட்டு மொத்தமா காலி பண்ணிடுறாரு. ஒரு மடக்கு 2 மடக்கு குடிங்க, நல்லது. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய பாரி அளவாய் பொழிய தவத்துல உட்காந்து மன நிறைவோட சொல்றோம். இப்போ ஒரு ஷாப்பிங் போயிருக்கோன்னு வச்சுக்கோங்க, இருந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வரும்போது கரு கரு கருன்னு மேகம் தயார் ஆயிடுச்சு. அப்படி இன்னும் 2 நிமிஷத்துல மழை நல்லா வரப்போகுது. அப்ப நமக்குள்ள என்ன சிந்தனை ஓடும்? ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடு, நான் வீட்டுக்கு ஓடிடுறேன், 5 நிமிஷம் பொறுத்துட்டேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வருமா? மழை வரட்டும், மழை பெய்யட்டும் அப்படிங்கிறவா? இந்த முரண்பாடுகள் இதையெல்லாம் நாம கொஞ்சம் சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்து, மழை வந்தா வரட்டுமே, நனைவோம், என்ன பெருசா நாம ஏன் இதுக்காக பயப்படுறோம்? என்ன ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் வீட்டுக்கு போறது கொஞ்சம் தள்ளி போகுமா, போகும். இது மாதிரி உலகத்துல உள்ள எல்லாருமே நினைக்க ஒரு 10 நிமிஷம் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்களுடைய வேலையை பொறுத்து இந்த மேகத்துக்கிட்ட அது சொல்ல என்ன ஆகுது பாருங்க. பருவமழை பொய்த்து போகிறது. கணக்கெடுப்பெல்லாம் எடுத்தப்ப பூமியில பெய்ய வேண்டிய மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அளவெல்லாம் குறையவே இல்லை. ஆனா எங்க மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா போயிடுச்சு, கடல்ல போய் மழை பெய்யும். கடல்ல போய் மழை பெய்யும், அங்க உள்ள பெருசா எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை. மழை தண்ணி கடலோட கடலா, அதெல்லாம் பூமியில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய எண்ணங்களால பல விஷயங்களை நாம மாத்துறோம். நம்மளுடைய எண்ணத்தின் வலிமை என்ன, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு தெரியாம என்ன பண்றோம்? மாத்துறோம். நம்முடைய செயலுக்கு ஒரு விளைவு இருக்கு, அந்த விளைவு நாளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நாம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏதோ இன்னைக்கு இப்ப உள்ள பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோடையே வாழ்ந்தோம். நான் இப்படிப்பட்ட நிலையில நாம வாழ்ந்தோம்னா பிரச்சனைகள் தீரப்போவது இல்லை, பிரச்சனைகள் அதிகமாகத்தான் செய்யும். தற்காலிகமான ஒரு விஷயங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கும். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. நமக்கு தேவையானது நிரந்தரமான தீர்வு, அதை நோக்கிதான் நாம நகரணும். ஆனா நமக்கு அதற்கான ஒரு பொறுமையும் இல்லை, அதற்கான ஒரு தைரியமும் இல்லை, அதற்கான ஒரு வைராக்கியமும் இல்லை. காட்டுக்குள்ளர பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பிரச்சனை, சிக்கல். இந்த காடு எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு விலங்குகள் ஒரு பக்கம் சொல்லு, இல்ல பறவைகளாகிய எங்களுக்குத்தான் இந்த காடு சொந்தம் அப்படின்னு பறவைகள் ஒரு பக்கம் பிரச்சனை. இப்ப 2 பேத்துக்கும் யுத்தம், சண்டை நடக்குது. 2 நாள் 3 நாள் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பறவைகள் பக்கம் பலகீனமாகுது. நாளைக்கு யுத்தம் நடந்தா கண்டிப்பா விலங்குகள் தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதுல இந்த வவ்வால் என்ன பண்ணிச்சு, நைஸா போய் சரி நாளையில இருந்து எப்படியா இருந்தாலும் விலங்குகள் ஜெயிச்சிடும், நாம போய் விலங்கோட சேர்ந்துக்குவோம் அப்படின்னு விலங்குகளோட கூட்டத்தோட போய் சேர்ந்து அடுத்த நாள்
சண்டை நடக்குது. பறவைகள்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா நமக்கு வாழ்வா சாவாங்கிற விஷயம் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுது. பார்த்தா கொஞ்சம் அன்னைக்கு பறவைகளுடைய கை ஓங்கி இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி பறவைகள் சண்டை போடும், விலங்குகள் தோத்து போகும். அப்புறம் அடுத்த நாள் சண்டைக்கு ஓய்வு கொடுத்து இருக்கும்போது மறுபடியும் அங்க இருந்து வவ்வால், நான் தான் உங்க இனமாச்சே, என்ன உங்களோட சேர்த்துக்கங்க, நான் தெரியாம அங்க போய் சேர்ந்துட்டேன் அப்படி. அப்புறம் பார்த்தா நீதான் எங்களுக்கு சப்போர்ட்டா நிக்காம உன்னுடைய சுயநலத்துக்காக அங்க போய் சேர்ந்து இல்ல, உங்களை வவ்வால் எல்லாம் இனிமே பறவை இனத்தோட நாங்க சேர்த்துக்கிறதா இல்ல, நீ வேணா மறுபடியும் அங்கேயே போய் சேர்ந்துட்ட. அப்ப மறுபடியும் விலங்குகள்கிட்ட வருது வவ்வால், நீ என்ன நேத்து வந்தங்கிற, அப்புறம் இன்னைக்கு இங்க போன, இப்ப மறுபடியும் திரும்பி வந்திருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, இப்படியே தான் பண்ணுவியா நீ அப்படின்ட்டு அதுவும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு. இப்ப காட்டினுடைய தேவதை வந்து இந்த மாதிரி 2 பேரும் தனித்தனியாலாம் சண்டை போடக்கூடாது, காடுங்கிறது எல்லாத்துக்கும் சொந்தம், எல்லாரும் அமைதியா வாழுங்க, அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை அவங்க ஒழுங்குபடுத்திட்டு வாழுங்க, சரின்னு சண்டைய கை விட்டுட்டாங்க. இப்ப இந்த வவ்வாலு பறவை இனத்திலையும் போய் சேர முடியல, விலங்குகளோடையும் போய் சேர முடியல, தலைகீழ தொங்கிட்டு அவனுடைய வாழ்க்கை முறை பாரு. இது மாதிரி வவ்வால் மாதிரியான கேரக்டரோட நாம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிதான் 2 கட்டான ஆயிடும். இது எல்லாத்தையும் நாம சிந்தனைக்கு எடுத்துக்கணும், டக்கு டக்குன்னு மாறக்கூடாது, வைராக்கியத்தோட இருக்கணும். நம்ம மனுஷங்க தானே, நமக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு சிந்தனை சக்தி இருக்கு இல்லையா, ஏன் நாம ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டோம். நல்லபடியா வாழ்றதுக்கு நமக்கு முதல்ல நல்ல சிந்தனைகள் தேவை. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இந்த உணர்வுகள்லாம் இருந்ததுன்னா நாம மனோபலத்தோட வாழ முடியும். நமக்கு ஏன் மனோபலம் வரமாட்டேங்குது, வெறும் தவம் பண்ணி உடல் பயிற்சி பண்ணி காய்கள் பயிற்சி மட்டுமே பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆயிரலாமான்னு கேட்டா முடியாது. மனோபலங்கிறது வேற, உள்ளார்ந்த தன்மைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா வேணும். இந்த விட்டு கொடுத்தல், சகிப்பு, தியாகம், வைராக்கியம் கொண்ட கொள்கையில நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய வைராக்கியம், அப்படி வைராக்கியத்தோட இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கைங்கிறது சக்சஸ்ஃபுல்லா மாறும். மனசை அலைபாய விடக்கூடாது. இந்த தியாக உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, எதையும் சகிச்சு போகக்கூடிய பண்பு, இதெல்லாம் நாம வளர்த்துக்க நம்முடைய உயிரின் தன்மை மாறும், நம்முடைய காந்தத்தின் தன்மை மாறும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்மளுடைய உடம்புல ஒரு பக்கம் செல்கள் வெளியே போயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் செல்கள் உடம்புக்குள்ளர வந்துகிட்டே இருக்கு. எல்லா செல்களுமே இப்படிதான் நடக்குதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இப்ப காற்று செல்கள் இருக்கு, வெப்ப செல்கள் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணும், வரும் போகும். ஆனா உடம்புலயே தங்கி இயங்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பர்மனண்டா நம்ம உடம்புலயே வளருது. ஒரு செல் இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணும், அப்புறம் செல்கள் வளர்ச்சி அடையும், அப்புறம் முதிர்ச்சி, தளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா செல்களுக்குமான ஒரு கோட்பாடு. இப்படி காத்துல இருந்தும் வெப்பத்துல இருந்தும் கோள்கள்ல இருந்தும் வரக்கூடிய ஆற்றல், நம்மளுடைய கருமை, நம்மளுடைய உயிர், இதுல இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் வெளியே இருக்கிறது நம்மளோட கனெக்ட் ஆகும். நம்மளுடைய கருமையத்தினுடைய தன்மை என்னவோ, அதற்கு உள்ள தூய்மை என்னவோ, அந்த அளவுக்கு தான் வெளியே உள்ள ஆற்றலை உள்ள சேர்த்துக்க முடியும். இதுதான் கோட்பாடு. அப்ப நம்மளுடைய கருமையத்தை தூய்மை பண்ணணும், உயிரை தூய்மை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பண்புகளை எல்லாம் வளர்த்துக்கணும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இதை நாம வளர்த்துக்காம யாருக்கிட்ட நாம பெருசா விட்டு கொடுக்க போறோம்? யோசனை பண்ணி பாருங்க. அமெரிக்காக்காரங்கள்ட்ட விட்டு கொடுக்க போறோம்? வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குழந்தைங்க, இந்த கூட பிறந்தவங்க, இவங்கள்ட்ட தானே விட்டு கொடுக்க போறோம். அதே மாதிரி தியாகம் பண்றது. தியாகம் பண்றதுன்னா எல்லாத்தையும் பெருசா எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வாழ போறது இல்லை. ஒரு சில விஷயங்களை சரி உங்களுக்காக இந்த விஷயத்தை தியாகம் அப்படிங்கிற மனோபாவத்துக்கு வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுங்கிற அவசியம் எல்லாம் வராது. முதல்ல அதை நம்ம நம்பணும். தியாகம் பண்றதா இருந்தா எல்லாமே
போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அல்லது எவ்வளோ காலத்துக்கு தான் நான் தியாகம் பண்றது? அடுத்த சிந்தனை, தியாகம் பண்ணணும், சரி ஓகே. எப்ப பார்த்தாலும் பிறந்த வீட்டுல ஒரு பக்கம் தியாகம் பண்ணணும், அப்பாவுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, அம்மாவுக்காக. அப்புறம் புகுந்த வீட்டுக்கு வந்தோம், இங்கேயும் தியாகம் பண்ணிட்டே இருக்கோம். நாங்க எவ்வளவுதான் தியாகம் பண்றது அப்படின்னு சிந்தனை வரலாம் செய்யும். இதை கொஞ்சம் நாமளும் யோசிக்கணும். பல விஷயங்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நல்லபடியா வாழ்வதற்காக நமக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு தான் வாழ்க்கைங்க. இதுல ரெண்டு பேத்துக்குமே பொறுப்புகளும் கடமைகளும் நிறைய இருக்கு. நாம இதெல்லாம் சாதாரணமா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டுலாம் எந்த முறையிலையும் வாழ முடியாது. பெண்களுக்குரிய மதிப்பை அவங்களுடைய சிந்தனையை நாம பயன்படுத்த பாருங்க. இந்த பூமியில ஏன் பெண்களை இவ்வளவு உயர்வா, அதுவும் நம்மளுடைய இந்திய நாட்டுல தான் பண்றோம் அப்படின்னா, சயின்ஸ் நாம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க, நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேர் தான் வச்சிருக்கோம். இதுதான் நம்மளுடைய பாரத மாதா அப்படின்னு அங்கேயும் பெண்கள் தான் வச்சு. என்ன காரணம்னா பூமாதேவி, அதையும் நாம பெண்ணுடைய வடிவமா தான் பார்க்கணும். சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. இப்ப நம்மளுடைய சுத்தமான சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதன்படி வாஸ்துப்படி பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு தாழ்ந்து இருக்கும், தென்மேற்கு உயர்ந்து இருக்கும். இதுதான் சயின்ஸ். ஏன்னா அப்படிதான் வர்ற காத்த இங்க சேவ் பண்ண முடியும். அப்ப இந்த வடகிழக்கு தாழ்ந்து இருந்து தென்மேற்கு உயர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள வாழும்போது எல்லாருக்கும் நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், எல்லாம் மேக்னட்டிசம், காந்தம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்தந்த நிலப்பகுதிக்கு இப்ப அக்னி மூலைன்னு இருக்கு, வாயு மூலைன்னு இல்லையா, அந்தந்த மூலையில அது இருக்கணும். இதுதான் சயின்ஸ். இப்ப இது மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இப்ப அக்னி மூலையில அடுப்படி ஏன் வைக்கணுங்கிறாங்க, சமையல் கட்டி ஏன் வைக்கணும்? அங்கு நெருப்பு சக்தி குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நாம அடுப்பு எரிக்கிற வேலையை அந்த இடத்துல செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அதை ரெடியூஸ் பண்ணி விடும். நெருப்பை அங்க சேரக்கூடிய நெருப்பு சக்தியை நாம சமையல் கட்ட அங்க வச்சோம் அப்படின்னா அது ரெடியூஸ் பண்ணி. இப்ப இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈசானிய மூலை அப்படிங்கிறது ஜல மூலை, அதுதான் வடகிழக்குல வரும். வடகிழக்கு தாழ்ந்து இருக்கும், தென்மேற்கு உயர்ந்து இருக்கும். தென்மேற்குங்கிறது மண் சார்ந்த பகுதி. இப்ப ஒரு வீட்டுல இந்த தென்மேற்கு உயர்ந்து இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, இந்த தென்மேற்கு பெண்களுடைய அறிவு சார்ந்த இடம், வடகிழக்கு ஆண்களுடைய அறிவு சார்ந்த இடம். எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்ப ஒரு இடத்துல பெண்ணுடைய அறிவு அதிகமா இருந்தாதான், அந்த இடம் கொஞ்சம் உயரமா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றோம், நாம எதுக்குமே அவங்களெல்லாம் பெருசா சேர்த்துக்கிறதே இல்லை. நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு வாழ்ந்து. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். இயற்கையினுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கு. இதை உணர்ந்த காரணத்தினாலதான் நம்மளுடைய இந்திய தேசத்துல பெரியவங்க எல்லாம் பெண்களுக்கு மதிப்போட வச்சு. அது இடைப்பட்ட காலங்கள்ல தான் மாறிடுச்சு. ஆரம்ப காலத்துல இப்படி இல்லை, இப்படி எல்லாம் இல்லை. இடைப்பட்ட காலங்கள்ல இது மாறி. இதெல்லாம் நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன் இதை மாத்தணும், எதனால மாத்தணும், யார் இதை மாற்றினார்கள் யோசிக்கணும். ஏதோ இடையில நம்மளை ஒரு 300 வருஷம் அடிமையா வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க பண்ண வேலை. நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை இன்னைக்கு கொலாப்ஸ் பண்ணி விட்டு சிஸ்டத்தை மாற்றி இதை இப்படி எல்லாம் வாழக்கூடாது, இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, எல்லாத்தையும் துண்டு பண்ணி விட்டு போயிட்டாங்க. நாமளும் அவங்கள பார்த்து வேஷம் போட்டு, அவங்க நாட்டுக்கு சோட்டு போட்டு போட்டு வாழ்றதெல்லாம் கரெக்டு. அது குளிர் பிரதேசம், எப்ப பார்த்தாலும் பனி மழைன்னு கடற்கர ஏரியா, அதுல கரெக்ட். இப்ப அவங்க இங்க வாழ்ந்தோம், நம்ம வெப்ப பூமி, இங்க போய் சோட்டு கூட்டு எல்லாம் போட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா இங்க ஏற்கனவே ஹீட், இதெல்லாம் செட் ஆகுமா? இதெல்லாம் யோசிக்கணும். நமக்கு பாருங்க, பூமத்திய ரேகைக்கு நடுவுல நாம இருக்கோம். எவ்வளோ அழகான சிஸ்டத்தோட இயற்கை நம்மளுடைய தேசத்தை வச்சு, அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்த்து நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பு பூமத்திய ரேகைக்கு நடுவுல நிற்கும். இப்ப இந்த தேசத்துல ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க. மேக்னட்டிசம் பாருங்க,
அணுக்கள் செயலற்று நின்று போகும்போது அது சுத்த வெளியாகி பிரபஞ்சத்தோட போய் கலந்து சுத்த வெளியோட கலந்துகிட்டு இல்லையா? சூரியன்ல இருந்து ஒரு புறம் அதைத்தான் ராகுன்னு, இன்னொரு புறம் கேதுன்னு பேர் வச்சு அதை சொல்லிட்டு, இப்ப சூரியனுக்கு மட்டும்தான் அது மாதிரி நடக்குமா? எல்லா கோள்களுக்கும் அது மாதிரி நடக்குமா? எல்லா கோள்களுக்கும் இந்த சயின்ஸ் இருக்கு. ஆனா சூரியன் முழுக்க முழுக்க ஒரு வெப்பம், அதனால அது அதிகமா இருக்கு. அதே அளவுல நம்ம பூமியில இருக்காது, அதை விட கம்மியா இருக்கும். ஆனா அதே சயின்ஸ் அதே விஷயம் நம்மளுடைய பூமியிலையும் நடக்குது. அப்படி நடக்கிறதுல ஏன் இப்படி இருக்கக்கூடாது? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, அவங்க விஞ்ஞானத்துல ஹைடெக்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய அப்படியே பின்னாடி வந்தா நாம தான் இருக்கும். இந்தியாவுடைய நிலப்பரப்பு தான். இங்க நாம ஆன்மீகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த ராகு கேது காந்தாலை மாதிரி ஒரு பக்கம் அமெரிக்கா வழியா போறது அது விஞ்ஞான வளர்ச்சியா இருக்கு, இந்த பக்கம் இந்தியா வழியா வர்றது மெய்ஞான வளர்ச்சி. எவ்வளவு அழகான சிஸ்டத்தோட இருக்கு பாருங்க இந்த பூமி. இப்ப இது எல்லாத்தையும் நாம ஆராய்ச்சி சிந்தனை பண்ணி இது இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நாம யோசிக்கும் போது நமக்கு அந்த உணர்வுகள் அந்த தன்மைகள் மாறணும். நல்லபடியா முயற்சி பண்ணோம் அப்படின்னா மாறும். ஏதோ எக்ஸாமுக்காக உக்காந்து படிச்சு மனப்பாடம் பண்ணாலாம் மாற மாட்டோம். அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. உணர்வு பூர்வமா ஒவ்வொரு செயலையும் நம்மளை ஈடுபடுத்தும். இந்த செயலை நான் எதற்காக செய்கிறேன் அப்படிங்கிற விளக்கத்தோட அந்த செயலை ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. எதுக்காக இந்த வாழ்க்கை இவ்வளவு சிறப்பான அமைப்போட இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பிறவியை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீ அடுத்த அமைப்புல இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம் அல்லது கிடைக்காம போகலாம். நாம முயற்சிகளை நல்லபடியா வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம நிறைவா வாழ்றது சிந்தனைகளை முதல்ல மாற்றணும். நம்முடைய சிந்தனைகள்ல நம்முடைய வாழ்வியல் முறையில நிறைய கற்பனைகள் இருக்கு. கற்பனைகளுக்கு நாம நிறைய இடம் கொடுத்து வாழ்ந்தோம். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு பக்கம் பயம் கலந்த கற்பனை, இல்ல இது இப்படியேதான் இருக்கும் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான கற்பனை. இது ரெண்டுமே நிஜம் கிடையாது. நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிற மாதிரியே தான் இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது. மாற்றத்துக்கு உரியதுதான் வாழ்க்கை. மாறும். அப்படி மாறும்போது நாம ஸ்டெடி மைண்டோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையில விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்தது. கடைசியில பார்த்தா வனதேவதை சண்டையெல்லாம் போடக்கூடாது, எல்லாம் அமைதியா இருக்குன்னு சொன்னாலும் சண்டையை விட்டுட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த வவ்வாலு அங்கேயும் சேர முடியாம இங்கேயும் சேர முடியாம நட்டாத்துல அது நிக்குது இல்லையா? அதே மாதிரி நமக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தோட இருந்தோம்னா நல்ல தீர்வு வரும். நம்பினாதான் அது நடக்கும். நாம இவ்வளோ காலமா எல்லாத்தையும் மாறி மாறி வந்திருக்கோம் இல்லையா? எதை வச்சு மாறணும் அப்படின்னா நம்பிக்கை தான். ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க தவத்தோட சேர்ந்து கொஞ்சம் நல்லபடியா மாத்திட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? வெறும் மரம் செடி கொடியா இருந்தோம். இப்ப ஏதோ நம்ம மேல படுது, திடீர்னு நெருப்பு எரியுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, இதெல்லாம் என்னன்னு தெரியல. அப்படிங்கும்போது நமக்கு கண்ணுங்கிற ஒரு விஷயம் அடுத்தடுத்த தன்மாற்றத்துல சேர்ந்து வருது. இப்ப வாசனை அதே மாதிரி நம்மளை சுத்தி என்னென்னமோ இருக்கு, இதெல்லாம் ஸ்மெல் பண்ணி எனக்கு நல்ல செடி விஷச்செடி இதெல்லாம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. தின்னுட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் புரியுது, ஐயோ அது சாப்பிடக்கூடாது. இப்ப இதெல்லாம் ஸ்மெல் பண்ணியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இருந்ததுன்னா நானே என்னை காப்பாத்திக்குவேன் அப்படின்னு குழு உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும். இப்படிதான் தன்மாற்றமாகி வந்திருக்கோம் நாம. இப்ப இதெல்லாம் நம்மளுடைய நினைவுகள் தான். நம்மளுடைய நினைவுகள் தான் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள் தான் இந்த அளவுக்கு நாம மனிதர்களாக வந்திருக்கிறதுக்கு காரணம். ஆனா கூடவே சேர்ந்து இந்த விலங்கின பதிவு இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணுது, நம்மள முழுமையான மனிதனாக வாழ விட மாட்டேன். அதைத்தான் மகரிஷி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிக்க. எந்த செயலை நீங்க செய்யலாம், எந்த செயலை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு
இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப இந்த ஆராய்ச்சி, சிந்தனை, தெளிவு, முடிவு அப்படிங்கிறது இருந்தாதான் நம்மளுடைய நாளைய வாழ்க்கைய நாம இன்னும் நிறைய விஷயங்களை நோக்கி நகர வேண்டியது இருக்கு. பாருங்க, இந்த பூமி அடுத்த விஞ்ஞான வளர்ச்சியில தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கும். இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்துதா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே நமக்கு இன்னும் சரியா புரியல. அந்த டெக்னாலஜியே நம்ம இன்னும் கையாளுறதுக்கு பயன்பாட்டுக்கு அங்கங்க தொழில் சார்ந்த இடங்கள்ல இருக்கு. மனிதர்களுடைய இதுல இன்னும் கனெக்ட் ஆகல. ஆனா இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப அதே விஞ்ஞானம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. டிஏஐன்னு ஒண்ணு வந்துருக்கு. விஷயத்த அப்சர்வ் பண்ணி உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தயாராகிட்டு இருக்கு. கம்யூனிகேஷன், நம்மளுடைய பேச பார்த்தே நீ ஏன் சோகமா இருக்க, நீ ஏன் கவலையா இருக்க அப்படின்னு நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ண போகும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 50 வருஷத்துல எந்திரங்களோடு நாம நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள மாதிரியே எந்திரங்களும் பேசும், சொல்லும், பழகும், எல்லா விஷயங்களும் பண்ண போகுது. பெருசா ஒன்றும் வித்தியாசமெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளார, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறைக்குள்ள நாம போறோம். இதை தடுக்கவெல்லாம் முடியவே முடியாது, நடக்கதான் போகுது. இப்ப நாம நம்முடைய வாழ்க்கை முறையில மனிதர்களாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதிர்கால வாழ்வியல் முறைகள், நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகும். இன்னமும் நமக்குள்ளேயே நாம போராடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சினத்தை சரி பண்ண முடியல, கவலைய ஒழுங்குபடுத்திக்க முடியல, நமக்குள்ளேயே நாம போராடிட்டு இருக்கோம். ஆனா எதிர்காலங்கிறது கடந்து அது போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த போராட்டத்தை நிறுத்தினாதான் அதோட நாம கம்யூனிகேட் பண்ண முடியும். இங்க நாம நமக்குள்ளேயே போராட்டங்களோட இருந்துகிட்டே இருந்தோம்னா வெளியுள்ள விஷயத்தோட உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்காகவாவது இதை என்ன பண்ணி ஆகணும், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். இவ்வளோ காலம்தான் நம்ம கூடயே நாம போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். இன்னும் நாம செட்டில் ஆகிறதுக்கு ஏன் தயாரா, பணம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா செட்டில் ஆகணும். அதுக்கெல்லாம் பிளான் போடணும். 5 வருஷத்துல செட்டில் ஆயிடும். 25 வயசுல நம்ம சம்பாரிச்சு முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் வந்துடும், குழந்தைங்க அப்புறம் அவங்களுக்கு உண்டான செலவெல்லாம் இருக்கு. அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் நல்லா போட தெரியும். இந்த விஷயத்துக்கு ஏன் வரமாட்டேங்கிறேன் நாம? இந்த வாழ்க்கை செட்டில்மெண்ட்டுங்கிறது வெறும் பணத்தால மட்டுமே தீர்மானிக்கிறது தான். அப்படியா இறைவன் நமக்கு கொடுத்திருப்பான்? அப்படி இருக்காது இல்லையா? இது மனம் சார்ந்தது. இப்ப மன ரீதியா நாம செட்டில் ஆகும். அதற்கான விஷயங்கள் என்கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத, அதற்கான செயலும் விளைவும் நம் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு செயலையும் விளைவையும் வாழ்க்கையில் நிறைவாக மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக ஒழுங்குபடுத்தி கொண்டு நாமும் நம் குடும்பமும் வளமும் நலமும் காண்போம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.